நான் இந்த 2026 தேர்தல் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் போர்க்களமாக மாறும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுவும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாத வகையில் இருக்கும். கணிக்கவே முடியல. அதாவது ஒரு புறத்தில் ஆளுகிற கட்சி மீது மிகப்பெரிய அதிருப்தி. அதை ஏதோ அங்கங்கே இருக்கிற ஆட்களை வச்சு சமாளிச்சுக்கிட்டு அதை வெளிப்படையாக வெளிக்காட்டாமல் மறைமுகமாகவே ஒரு சில செயல்கள்லாம் ஆளுகிற கட்சி செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் நாங்கள் பலமாக இருக்கிறோம் அப்படின்னு வெளியில் அடிக்கடி சொல்லிக்கிடுவாங்க. அடிக்கடி சொல்கிறாங்கனாலே அவங்க பலவீனமாக இருக்காங்கன்னு அர்த்தம். ஆனால் அதுக்கு எதிராப்பில் இருக்கக்கூடியவங்க என்னன்னு கேட்டிங்கன்னா, அங்கே 13 கட்சி சேர்ந்து ஒரே ஒரு முதலமைச்சர் தான். ராத்திரி 1 மணிக்கு எழுந்திரிச்சு ஐயா சண்முகத்திட்டையோ அண்ணன் திருமாவளவன் அவர்களுடையோ திரு வைகோ அவர்கள்ட்ட கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏப்பா காலையில் பார்த்துக்கலாம்னு சொல்ல மாட்டாங்க. உங்கள் முதலமைச்சர் யார், வேட்பாளர் யாருன்னு கேட்டால் திரு மு.க. ஸ்டாலின் அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் அதை அவர்களை எதிர்த்து நிற்கக்கூடிய பார்த்தீங்கன்னா எல்லாருமே முதலமைச்சர் வேட்பாளர்னு இருக்கிறாங்க. அதுதான் இங்கே சிக்கலை.